தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மறுபடியும் இந்த நாளிலும் நாம் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவனுடைய நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இப்போது ஆண்டவர் இன்று நமக்கு தருகிற தேவ ஆலோசனையை நான் கேட்போமாக கேட்டு அவைகளை நாம் மனதில் பதித்து கைக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதற்கு போனால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, மட்டும் எங்களை காத்து இந்த நிமிஷத்து இந்த வேளைக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீர் சுவாமி. இது கர்த்தாவே நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் கர்த்தாவே ஆதிவனை எங்களை ஆட்கொண்டு உங்களுடைய சுத்தத்தை வெளிப்படுத்தும், உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். மக்களுக்கு தேவையான வார்த்தைகளாக இருக்கட்டும். உங்களுடைய அன்பின் நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தாவே, வார்த்தை ஜீவனுள்ள கர்த்தாவே விதைகளாக இருக்கிற அப்படின்னா அது முளைத்தெழும்பி அதிக பலனை கொடுக்கட்டும். ஆசீர்வதியும் கிருபையாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய தியானத்துக்கு தருகின்ற வேத வாக்கு என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை கிடைக்கிற நேரத்தில் அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆலோசனை அருளினாலும் அவைகளுக்கு செவி கொடுக்காவிட்டால் தேவனுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறதில்லை. தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடையவர்களுக்கு வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சுத்தம் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரியங்கள், தடைகள் என்ன என்று ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வேதத்தை வாசிக்கும் போது உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கின்ற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இங்கே மனிதனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் இந்த அதிகாரத்தில், அதாவது 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது அதில் மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிறது. ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு அவன் என்ன செய்யணும் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறதை கேட்போம். வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் ஆண்டவருடைய சுத்தம். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தார் மத்தியிலே தாழ்ந்து போகிறதோ ஒடுங்கி போகிறதோ இல்லை. அதாவது அவர்கள் தேவ ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கின்ற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவ சுத்தமாக இருக்கிறது. ஆனபடினால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்மை அவர் ஆசீர்வதிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை. உண்மையாய் செவி கொடுக்கிறது என்று இல்லாத பட்சத்தில் நம்முடைய மனதுக்குள்ளே அது போகாத அளவுக்கு தடை செய்து ஏதோ கேட்கிறது மாதிரி, அதனால் கீழ்ப்படுகிறது மாதிரி அப்படி என்னுடைய தோற்றம் அல்ல. அதில் உண்மை இதில் கலந்திருக்க வேண்டும். உண்மையாக இது கர்த்தருடைய வார்த்தை, இது நம்முடைய எதிர்காலத்துக்கு மேன்மைக்காக நமக்கு கொடுக்கப்படுகிற நல்ல ஆலோசனை என்று எண்ணி அதற்கு நாம் உண்மையாய் செவி கொடுப்போமானால் நம்மை கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார். ஏன்னா மனிதர்களுக்கு என்ன இல்லை என்றால், எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் இருந்தாலும் மெய் சமாதானம் இல்லை. அது இல்லாவிட்டால் அது ஆசீர்வாதம் அல்ல. ஆனபடினால அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமென்றால் இன்று கொடுக்கப்படுகிற சுருக்கமான ஆலோசனை அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கும் போது வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்போ 14வது வாக்கியம் வரைக்கும் நான் படிக்கும்போது, அதாவது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் வந்து பலிக்கணும், அது நமக்கு கிடைக்கணும், அது நாம் அதை அனுபவிக்கணும்.
என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி செவி கொடுக்காதவர்களுக்கு என்னென்ன தீமை வரும் என்றும் அடுத்த 15 தொடர்கிறது என்று நாம் காணுகிறோம். அப்படித்தான் இன்றைக்கு அதாவது மெய்யிறவனை ஆராதித்தாலும் வழிபட்டாலும் அதாவது ஆலயத்துக்கு சென்றாலும் ஆனால் மக்கள் என்ன செய்யவில்லை, அங்கே போதகர் போதிக்கும் போது அதற்கு செவி கொடுப்பதில்லை. அப்படியோட சிந்தைகளெல்லாம் எங்கேயோ போகிறது, எங்கேயோ போய்விடுகின்றது. சிலர் அப்படியே அதாவது மயக்கத்தில் இருக்கும், தூக்க மயக்கத்தில் ஆகிவிடுகின்றார்கள். அதாவது இன்னும் பலவிதமான எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வந்து செவி கொடுக்க முடியாமல் ஆகிவிடுது. அல்லது உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி இச்சை, இப்படி பல விதமான காரியங்கள் வந்து உள்ளத்தை நிரப்பி அவர்களை செவி கொடுக்க விடாதபடி தடுத்து வெறும் மனிதர்களாகவே வைத்து விடுகின்றது. அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த சாட்சி இல்லாமல் போய்விடுகின்றார்கள். அப்படினால் கவனியுங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்பொழுது என்ன செய்யப்படும்? 14வது வாக்கியத்தை வாசிங்க. 14வது வாக்கியத்தை வாசிக்கும் போது எப்படி வைப்பாராங்க? இப்படி வைப்பாராம். வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். கட்டளைகளை கைக்கொள்ள செவி கொடுக்கணும். செவி கொடுக்காதவர்கள் கை கொள்ள முடியாது, கை கொள்ள தெரியவும் செய்யாது. ஆனபடினால உண்மையாக செவி கொடுத்து அவருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளும் போது எப்படி இருப்போம்? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். இது சத்திய வாக்கு, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இதில் ஒரு விளிம்பும் மாற்றப்பட மாட்டாது என்பதை கர்த்தருடைய தேவ ஜனங்கள் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதில் ரொம்ப கவனமாய் செவி கொடுக்கணும், கருத்தாய் செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படும் போது அதாவது என்று வாய் திறந்தவர்களை உட்கொண்டேன் என்று இந்த வார்த்தையினுடைய மதிப்பு, இதை கை கொள்வதனால் அதில் இதுக்கு செவி கொடுத்து அப்படியே கர்த்தருக்கு பயந்து கற்பனையின்படி நடக்கும்போது என்ன நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் தெரிந்தவர்கள் வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொள்கின்றார்கள். அவைகளுக்கு வாய் திறந்து விழுங்குகிறது போல அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்கள். தேவனுக்கு மகிமை. இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நான் ஒரு மனிதனை பார்க்கின்றோம். அவர் சாதாரண மனிதன் தான். அவனுக்கு ராஜபதவி கிடைத்தது. தீர்க்கன் சொன்னார், அதாவது நீ யுத்த பயணத்தில் நீ வெற்றி பெறுவாய், உனக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனால் ஒன்று நீ செய்யணும், இந்த வார்த்தைக்கு செவி கொடு. நீ இந்த காரியத்தை கவனி. என்ன என்றால் அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அதாவது தன்னுடைய தேசத்தினுடையாக போக விடாதபடி வழிமறித்து அவர்களை துன்பப்படுத்தி வேறு வழியாக அனுப்பினான். அவர்களுக்கு ஷார்ட் ரூட் அதுதான், கானானுக்கு போகிறதுக்கு குறுக்கு வழி அதுதான். ஆனால் அதை போக விடாமல் தடுத்து அவர்களை அங்குமாக அலையை சுத்த வைத்தது அமலேக்கியர். அதை ஆண்டவர் மனதில் வைத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். மனதில் வைத்திருந்து இவனிடத்தில், இந்த ராஜாவினிடத்தில் சொன்ன காரியம் என்ன என்றால் வெற்றி கிடைக்கும், ஜெயம் பெறுவாய். ஆனால் ஒன்று, நீ அதில் ஒன்றை ஒரு உயிரையும் விடக்கூடாது, எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணிவிடு என்று சொன்னார். கர்த்தருடைய ஆலோசனை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நாம் சிந்திக்க நம்முடைய விருப்பத்தின்படி செயல்பட ஆரம்பித்தால் அதுவே தோல்வி. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இவன் அங்கே சென்றான். அங்கே சென்று யுத்தத்தில் ஜெயம் பெற்றான். அதாவது மனிதர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு விரும்புகிற காரியம், ஜெபிக்கிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் கிடைத்தவுடனே அவர்களுக்கு ஒரு மிதமான எண்ணம் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றது. எனக்கு வரும்போது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தேவ சமூகத்தை அணுகுகின்றவர்கள், ஜெபிக்கின்றவர்கள், அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் விட்டு விலகினவர்கள் இப்பொழுது இங்கே ஜெயம், வெற்றி கிடைத்தவுடனே, விடுதலை கிடைத்தவுடனே அவர்களுக்கு மிதமான ஒரு இருதயம் வந்து விடுகிறது என்று நாம் காணுகிறோம். அங்கே தேவ மனிதன் சொல்லிக் கொடுத்த அந்த ஆலோசனை மறக்க வைத்தது. ஆனபடினால அதில் கொழுமையானவைகளை எல்லாம் அவன் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு வந்துவிட்டான். வந்து அங்கே தேவ மனிதனிடத்தில் போய் அவன் தேங்க்ஸ், நற்காரியங்களை சொல்லி உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன், வெற்றி கிடைத்தது என்றெல்லாம் சொன்னான்.
அவர் அதுக்கு சொன்னார், இப்போ என்னுடைய காதலை கேட்கிற சத்தம் என்ன என்று கேட்டபோது அவர் அதைத்தான் சொல்லுகின்றார். அதாவது உம்முடைய வார்த்தையின்படி ஜெயம் கிடைத்தது, நான் மனித ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தபடியினால ஜனங்கள் சொன்னார்கள் இது பலி செலுத்துவதற்காகும், கடவுளுக்கு பலி செலுத்தாகணும், நல்ல காரியங்களை போல சொன்னார்கள். அதற்கு இவர் செவி கொடுத்தார். அதற்கு செவி கொடுத்தபடியினால் என்ன போயிட்டு அவருக்கு கொடுத்த ராஜ பதவி போயிட்டுது என்று நாம் காணுகிறோம். அநேக ரட்சிப்பை இழந்து, அது கொஞ்சம் கொஞ்சம் தேவனோட ஐக்கியமாக இருந்தவர்களும் அதையும் இழந்து இன்று தோல்வியுற்றவர்களாக, மதிப்பற்றவர்களாக, வெறும் மனிதர்களாக போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கருத்தாய் அவைகளை கை கொள்ளாமல் போனபடினால இங்கே தோல்வி. வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் படித்து பார்ப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது, உனக்கு கர்த்தருடைய ஒரு வார்த்தை உண்டு அல்லவா, அதை விட்டு விட்டு இவ்வளவு பெரிய காரியம் பலி செலுத்துவதற்கு இவ்வளவு பெரிய கொள்மையான அதாவது ஜீவன்கள் எல்லாம் இருக்குது. இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலிகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? இல்லையே. ஆனபடியினால் உன்னை ராஜாவாக்கிறதற்காக கர்த்தர் வருத்தப்படுகிறார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவைகளை கை கொள்ளாமல், அவைகளை மீறுவதற்கு மனித ஆலோசனை ஏற்றுக்கொண்டபடியினால் அதாவது என்ன ஆயிற்று? அது போயிட்டு ஒன்று விட்டு இன்று அதுதான் தேசத்தில் இன்று சமுதாயங்களுக்குள்ளே, கூட்டாமைகளுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே நடக்கிறது. இதுதான் தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வசனம் ஒன்றை சொல்லியிருக்க, தேவனுடைய வார்த்தை ஒன்றை கற்றிருந்திருக்க, அதை விட்டுவிட்டு மனித ஆலோசனை கேட்ட பிரகாரம் அவர் பணக்காரர், அவர் படித்தவர், பெரிய ஆள், ஊர் தலைவர், அப்படி இப்படி என்று பலரால் சொல்ல கேட்டு அவருடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் நெளிவு சொலிவாக அப்படி போய் கர்த்தருடைய வார்த்தையை மாற்றி இப்படி வேதம் சொல்லியிருக்கும் போது இப்படி செய்தால் நிறைய பெரிய கூட்டம் வந்து விடுமே, இல்லை நமக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குமே என்று எண்ணி தோல்வி அடைகிறவர்கள், அடைந்து கொண்டே இருக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். அப்படினால் வார்த்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உண்டான கடந்த காலத்தில் இருந்த செல்வாக்கு எப்படி போச்சுது நம்ம வீட்டு தேவபிரசனம் எப்போ நீங்கினது என்கிறதை கவனிப்போமாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினால சர்வாங்க தகன பலிகளோ அதாவது மற்ற காணிக்கைகளோ அதல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த ஒரு சூழலை ஏற்பட்டாலும் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், வேதத்தில் இப்படி எழுதி தந்திருக்கின்றார். இதற்கு மாறாக எந்த மனித ஆலோசனைக்கும் செவி கொடுக்க மாட்டேன் என்றவர்களே வீரர்கள். அவர்களே அதாவது கடைசி வரைக்கும் தேவனுடைய காலம் வரைக்கும் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை நடந்து தேவன் அவர்களை குறித்து கொடுத்திருக்கிற சுத்தங்களை நிறைவேற்றி அவர்கள் வாராகாமல் தலையாகி, கீழாகாமல் மேலாகி உயர்ந்திருப்பார்கள். அவர்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்போம் என்று கர்த்தர் திருவாய் மலர்ந்திருக்கின்றார். இந்த வார்த்தை உங்களுடைய காதில் விழட்டும், உள்ளத்தில் அது பதியட்டும். ஏன், எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா, அதற்கு தான் மருந்து. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கின்றார். அப்படினால கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக வருகிறவர்களை மேற்கொள்ளுதல், இதுதான். பாருங்க, யாக்கோபு எழுதுவார், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்று பிசாசுக்கு எதிர்த்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து என்றால் அவனுக்கு தெரியும். இவர்கள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்கள், இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று மேற்கொள்கிறான். அப்படினால் வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, இவைகளை கவனியுங்கள். எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே இறைவனுடைய குடியிருப்பு உண்டு. நமது தேவன் அப்படிப்பட்டவர், அநீதிக்கு ஒத்தாசை பண்ண மாட்டார், பாவத்திற்கு அவர் துணை நிற்கிறவரும் அல்ல. தேவனுக்கு மகிமை. ஆனால் பாவிகளை அவர் மிகவும் நேசிக்கிறார், பாவத்தை ஒருபோதும் அவர் நேசிக்க மாட்டார்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று இறைவனுக்கு ஒரு பெயர். தேவனுக்கு மகிமை. அவர் அப்படிப்பட்டவர் தான் தேவன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினால் சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, அதாவது இன்று கிறிஸ்தவ சமுதாயங்களுக்குள்ளே வேதம் ஒன்றை சொல்ல இவர்கள் ஒன்றை செய்கிறதாக இருக்கிறது. அதற்கு பல விளக்கங்கள், உதாரணங்கள் அவர்களுடைய அறிவினால், அவருடைய கல்வியினால், அவர்களுக்கு செல்வாக்கினால சொல்லி மேற்கொள்கிறார்கள். மெஜாரிட்டியினால சொல்லி மேற்கொள்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. இங்கே ஸ்நானகன் யோவான் அதாவது பிரசங்கித்தார். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற, தேவனோடு வாழ, சொர்க்கராட்சியம் பரலோகம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை அழுத்தம் திருத்தமாக அவர் பேசினார். அந்த வார்த்தையை கேட்ட ஆயக்காரர் முதலான பாவிகளாயிருந்த மனிதர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்து தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டு அவர்கள் புது வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் சாத்தானுக்கும் அவர்களுக்கு இருக்கிற தொடர்பை கட் பண்ணுவதற்கு தேவ மனிதன் கொடுத்த ஆலோசனையே அவர்கள் செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்து அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று நாம் காணுகிறோம். அடுத்து இன்னொரு வகுப்பினர்கள், என்ன பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் என்ற பெரிய தத்துவம் படித்தவர்கள், அதாவது வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், தாங்கள் தான் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்கள் என்பது போல எண்ணி அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனபடியினால் அதாவது அவர்கள் இப்படி ஆனார்கள், அவர்களுக்கு இப்படி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29-30 ஆகிய வசனங்களை அங்கே நான் பார்க்கும்போது அதாவது இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்து அவர்கள் கீழ்ப்படிந்து அதில் நிறைய போதித்திருப்பார்கள் அல்லவா. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனோடு ஜீவிப்பதற்கு என்னென்ன செய்யணும் என்றாலும் அதுக்குள்ள நிறைய சொல்லியிருப்பாங்க. அதை அவர்கள், அதாவது இந்த பாவிகளாக இருந்த மனிதர்கள் அல்லது உலகத்தின் பார்வையிலே தாழ்வாக எண்ணப்பட்டவர்கள், இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லையா? இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு மாத்திரம் அந்த கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்து அதன்படி அவர்கள் செய்து தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இப்போ தேவ ஆலோசனை தள்ளிப்படுகிறவர்களுக்கு என்ன கேடு உண்டாகும்? கேடு உண்டாகும். தேவ ஆலோசனை கை கொள்கிறவர்களுக்கு நன்மையும், தேவ ஆலோசனை கேட்டும் அதன்படி செய்யாதவர்களுக்கு கேடு வரும். அவர்கள் எந்த வழியில் போனாலும் சரி, இயேசுவே கும்பிட்டாலும் சரி, பக்தியுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தேவ ஆலோசனை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆலோசனைக்கு யார் கருத்தாய் செவி கொடுக்கின்றார்களோ, செவி கொடுத்து அந்த வார்த்தை கேட்ட வார்த்தையின் கட்டளையின்படியும் யார் நடக்கின்றார்களோ அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தாழ்ந்தே போகிறபடினால அவருடைய வாழ்க்கையில், அதாவது தேவாசீர்வாதம், நான் உலக ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை, தேவாசீர்வாதம், அந்த தேவாசீர்வாதம் இல்லாதவர்களாக வாழ்க்கையிலே வெறுப்புடையவர்களாக வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறது போல வாழ்க்கையில் இருப்பதனுடைய காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது இல்லை. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது அதற்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இயேசுவே கடவுள், இயேசு ரட்சகர், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை குணமாக்குகிறார், இப்படியெல்லாம் செய்கிறார் என்று கேட்பார்கள். ஆனால் இங்கே மரபையை பற்றி பேசும்போது, அதாவது ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி என்கிறதை பேசணும்னு காதை அடைத்துக் கொள்கின்றார்கள். அங்கீகமாக மனதை திருப்புகிறார்கள், கண்ணை மூடுகிறார்கள், என்னெல்லாமோ செய்கிறத நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால அது என்னமாகுமா? அது தங்களுக்கு கேடு உண்டாக்கி விடுமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற, தமிழக ஜனங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற, கொடுக்க வேண்டும் என்று அவரோடு எதிர்பார்க்கிற நன்மையை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி
உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று எரேமியா பக்தனும் எழுதியிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இதற்கு தடை இல்லை. தேவன் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகின்றார். அவருக்கு பாகுபாடு கிடையாது. அவருக்கு இந்த கட்சி அந்த கட்சி என்று ஒன்று கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னுடைய ஜனங்களே என்று அவர் சொல்லுகின்றார். எல்லோரும் என்னுடைய ஜனங்கள். ஆனால் ஜனங்களாக வாழ வேண்டும். அது ஜனங்களாக வாழ்வது என்றால் என்ன? தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையே தகப்பனுக்கு உகந்ததாக தகப்பன் இறங்கி அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க கொடுக்க தாராளமாய் அவர்களுக்கு நன்மை செய்ய ஏதுவாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால் இங்கே இந்த தங்களை அறிவுடையவர்கள், வேதத்தை நன்றாக கற்றவர்கள், நாங்கள் பட்டதாரிகள் என்று எண்ணுகிறவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள். அவர்கள் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை கை கொள்ளவில்லை. ஆனபடினால் தங்களுக்கு கேடை மறுபடித்து கொண்டார்கள். தேவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட அவர்கள் பன்மடங்காக கேடுகளையே பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடினால் அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு கடைசி காலம். ஆனபடினால் நண்பர்களே, கொஞ்சம் கூட சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தலைகளை உயர்த்தி கொஞ்சம் மேலே பார்ப்போம். மேலே ஒரு வானம் இருக்கிறது என்கிறதை காணுவோம். அதற்கு மேலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. நம் ஜீவனை விடும்போது எங்கே போவோம் என்பதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்படியே புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று மற்ற ஜீவன்களை மாறி இருப்பதற்கு நம்மை கர்த்தர் உருவாக்கவில்லை. மற்ற ஜீவன்களை விட இன்னொரு அறிவை நமக்கு வைத்திருக்கிறார். அதான் இறைவனை அறியக்கூடிய அறிவு, அது ஆத்தும அறிவு, அதுதான் மர்மையை பற்றி சிந்திக்க கூடிய அறிவு. அந்த அறிவில்லாதவன் மிருக குணமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகின்றது. அதாவது இந்த உலக பிரகாரமான கனம் பெற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு அறிவு இல்லாவிட்டால் அது என்ன அறிவு? இறைவனை பற்றிய அறிவு. அதை அவன் இழந்து விட்டால், அந்த ஒரு அறிவு போயிட்டால் அவனும் மிருகத்துக்கு சமானமாக ஆகிவிடுகிறான். அதான் அதனுடைய பொருள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, செவி கொடுங்கள், செவி கொடுத்து தேவனிடத்திலே கெட்டி சேருங்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்பொழுது நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள், வாளாக அல்ல தலையாக இருப்பீர்கள். நீங்கள் கீழாக மேலாக உங்களை வைக்க விரும்புகிறார். நீங்கள் வசிக்கின்ற ஊரில், குடும்பத்தில், நீங்கள் அதாவது எல்லா ஜனங்கள் ஜாதிகள் மத்தியிலேயும் உங்களை ஆசீர்வதிக்க, நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே ஒரு பையனாயிருந்த ஒரு சிறு பையன் தான் அவர் எப்படி இருந்தார் பாருங்க, வாசிக்கலாம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தூங்க போகிற நேரம், சின்ன பையனாக இருக்கிறார். அவரை ஆண்டவர் 3 தடவை கூப்பிட்டார். ஆனால் ஒரு தடவை கூப்பிட்டார் இல்லை என்று ஏலி சொன்ன போதிலும் அவர் அப்படியே தூங்காமல் தூங்குற மாதிரி கிடந்திருக்கலாம். இவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்கள். அவருடைய உயர்வுக்கு காரணம் சின்ன வயதில் உண்டான அஸ்திவாரம், அடிப்படை என்ன என்றால் சொல்லும் கேட்கிறேன் என்ற வார்த்தை. தேவனுக்கு மகிமை. கர்த்தாவே சொல்லும் கேட்கிறேன். அன்று பேசிய ஆண்டவர் அவருடைய ஜீவகாலம் முழுவதும் அவரோடு பேசினார். இஸ்ரவேலில் இங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று சொல்கிற உலக நாடுகளுக்கெல்லாம் அவரை கர்த்தர் பிரசித்தப்படுத்தினார், உயர்த்தினார் என்று நாம் காணுகிறோம். கீழாக்காமல் மேலாக்குவார். மேலாகுவதற்கு ஒரே காரணம் என்ன என்றால், கர்த்தாவை சொல்லும் வார்த்தையை கவனிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களைத்தான் இன்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிறியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஏழைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஒன்றும் தெரியாத பேதைகளை போல் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். இவைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். செவி கொடுத்தல் என்று உங்களுக்கு நமக்கு தருகிற ஆலோசனை, தேவனுடைய சித்தத்துக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்.
சில வேளையில் நமக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். ஏன்னா இப்படியெல்லாம் செய்தால் சரியா என்று கூட நமக்கு எண்ணங்கள் தோன்றலாம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். சவுலுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் தோன்றி தோல்வி அடைந்தார் என்று நாம் காணுகின்றோம். நாம் முதலாவது வாசித்த வார்த்தையின்படி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவன்படி செய்வாயானால், இப்போ கீழே சொல்லி உங்களுக்காக, மனிதர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தரப்படும். இது உங்களுக்கு சொந்தமாகிடும். அதற்கு நான் வெயிட் பண்ணி காத்து கொண்டே இருக்கிறேன். எதை காத்திருக்கிறேன்? என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், செவி கொடுத்தவரோடு விட்டுவிடாதபடி அவைகளை கை கொள்கிறவர்களை நோக்கி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு கீழே சொல்லப்படுகிற இத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தரப்படும். அதற்காக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறபடினா ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். வேதத்தில் அது எனக்கு அடிக்கடி உணர்த்தப்படுகிற காரியங்கள் என்னவென்றால், அதாவது 2-3 இடங்கள் கர்த்தர் ஒன்றை சொல்லும்போது அப்படியெல்லாம் ஆண்டவரே என்று சொன்னவர்களுடைய வாழ்க்கை பேக்ரவுண்டு எப்படி ஆனது. உதாரணத்துக்கு இந்த லோத்தை எடுத்துக்கொண்டால், அவர் அந்த அழிவினின்று மீட்பதற்கு தேவன் அவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருந்த போதிலும் மேற்கொண்டு அவரை காப்பாற்றுவதற்கு தேவன் கொடுத்த ஆலோசனையே அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சுய விருப்பம் அவருக்கு வந்துவிட்டது. தேவனுக்கு மகிமை, மலைக்கு போக முடியாது, அங்கே என்ன இருக்குது, அங்கே பேசி உணங்கியிருக்க ஆட்கள் கிடையாது, வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, 2 வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் என இப்படியெல்லாம் அப்படி இல்லை ஆண்டவரே என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. தன்னுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு சிலர் அப்படி இல்லை ஆண்டவரே, என்னுடைய குடும்ப நிலவரங்கள், என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, இதற்கெல்லாம் ஒத்து வராது, என்னுடைய காரியத்துக்கு சரி வராது. அப்படி என்றால் அடுத்த சத்தமும் கர்த்தருடைய வார்த்தை தான். சரி, அப்படி என்றால் ஒன்று சிரமம் செய்து. இது ஒரு அனுமதி, இது கட்டளை அல்ல, தேவ சுத்தமும் அல்ல. அப்படிப்பட்ட நிலை இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் என்ன ஆயிற்று? அப்புறமாக அந்த சோவாரில் போன பிள்ளைகள் சோவாரித்தனத்தை படித்து அங்கே பெரிய சிக்கல்கள் வர சூழலை. அப்புறம் இவராகவே மலைக்கு ஓடினார். பாதுகாப்பு இல்லை. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கட்டளைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. தேவனுக்கு மகிமை. இன்றும் துஷ்ட ஜாதிகள் உலகத்தில் 2 ஜாதிகள் அந்த பிள்ளைகள் மூலமாய் உருவானது இன்னும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் செவி கொடுப்போம். கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல நாம் யார்? நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரோ சாமுவேல் சொன்ன மாதிரி சொல்லும். எல்லாம் தெரிந்த கர்த்தாவே நீர் சொல்லும், நான் கேட்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பங்களும் அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். பரலோகத்தை அடைவார்கள். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்கட்டும். கேட்கிறது மட்டுமல்ல, அதனுடைய செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தரமை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தாவே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். தேவனே, உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட சுருக்கமான வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்தீர், வெளிப்படுத்தினீர். இது மக்களுடைய உள்ளங்களை அனுப்பின காரியமாக வாக்கிட்டோம். கர்த்தாவே, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாமல் கை கொள்ளட்டும். கர்த்தாவே, வசனத்தை கேட்கும்போது அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். செவி கொடுத்தவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும் கட்டளைகளை கை கொண்டு நீர் வைத்திருக்கிற உயர்வான ஆசீர்வாதத்தை, உன்னத ஆசீர்வாதத்தை பெற்று உடைய பிள்ளைகள் உலகத்துக்கு சாட்சியாக தேவ ஜனங்கள் என்று பிறர் அறியத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆன்மீக சரீர குறைபாடுகளை மாற்றும். வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிடும். நித்தியத்தை சுதந்திரிக்க உடைய பிள்ளைகளை இந்த வசனமும் ஆயத்தப்படுத்தட்டும். கிருபை ஏற்றுவிடும். தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.